ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையாக நீர் கூட்டி கொடுத்து இம்மட்டும் ஆண்டவரே நீர் நடத்தி வருகிற மேலான கிருபைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீரே எங்களுக்கு துணையாய், நீரே எங்களுக்கு தஞ்சமாய், நீரே எங்களுக்கு கேடகமாய் இம்மட்டும் அப்பா நீர் பாராட்டி வருகிற எல்லா விதமான கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வாயிலாக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகள் யாராயிருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து, அப்பா எனக்கு உதவி செய்யும், என்னுடைய வாழ்க்கையிலே நீ தஞ்சமாயிரும் என்று சொல்லி ஆண்டவரே ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் பரலோகத்தின் தேவனானவர் நீர் இறங்கி அப்பா நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று அடிமை ஜபிக்கிறேன். அப்பா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இருதயத்தையும் இருதயத்தின் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள், தாகங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அப்பா நீர் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க இந்த பிள்ளைகள் வாழ்கிற பகுதியிலே அவர்கள் ஆண்டவரை இருக்கிற திருச்சபையிலே உமக்கு சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே நீர் பேசும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய நாளை ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஈவாக கூட்டி கொடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து எத்தனையோ விபத்துகள் அல்லது எத்தனையோ நாசமோசங்கள், எத்தனையோ கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், அப்புறம் இயற்கையின் சோதனைகள் எல்லாவற்றிலும் தப்பி பிழைக்க வைத்து ஒரு புதிய ஆண்டையும் காண செய்து இத்தனை நாட்களை ஆண்டவர் கிருபையாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார், நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி. இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான சூழ்நிலையிலே யார் யாரையோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? நம்ம நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது மனிதர்கள், தங்களுக்கு தெரிந்தவர்கள், தங்களுக்கு அறிமுகமானவர்கள், அல்லது பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்கள், அல்லது அரசியல்வாதிகள், இப்படி அநேகரை அவங்க எனக்கு தெரியும், இவங்க எனக்கு தெரியும் என்று சொல்லி தங்களுடைய காரியத்திற்காக இவங்க எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி அநேக எதிர்பார்ப்புகளோடு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரனாகிய நம்முடைய தாவீது ராஜா இப்படியாய் சொல்லுகிறார், நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி. ஏன் அவர் ஆண்டவரை நீர் என்னுடைய நம்பிக்கை, நீர் என்னுடைய கோட்டை என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப ஏன் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும், அல்லது ஏன் தாவீது ராஜா ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அவர் எப்படிப்பட்டவர், நல்லவர். நாம கூட நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம நம்பி இருப்போம். நிறைய நேரத்தில் அப்படிதான் நம்பி நிறைய நேரத்தில் மோசம் போனவர்கள் ஏராளம். நான் நல்லவன் நம்பி நான் அவங்க கிட்ட பழகினேன், ஆனால் என்னை ஏமாற்றி விட்டார்கள். இல்லை, நான் நல்லவர்கள் என்று நம்பி என்ன பண்ணேன், என்னுடைய வாழ்க்கையை இல்லை நேசித்து சில சகோதரர்கள் அல்லது சில சகோதரிகள் தான் நல்லவங்க அப்படின்னு நம்பி என்ன பண்ணுறாங்க, தான் நேசித்து திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். குறிப்பிட்ட காலங்கள் வந்து அல்லது சில குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் நம்பின அதே கணவன் அல்லது நம்பின அதே மனைவி மோசம் போக்கி இல்லையா, இந்த கணவன் எனக்கு வேண்டாம், இந்த மனைவி எனக்கு வேண்டாம், இவர்கள் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லி என்ன பண்றாங்க, பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுகிறோம், இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால நம்ம நல்லவங்க அப்படின்னு நம்பின மனிதர்களை பார்க்கிலும் வேதம் அழகாய் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே லூக்கா 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் இந்த உலகத்தில் என்ன ஒருத்தருமே கிடையாது. நம்ம நம்புகிற மனிதர்களா இருக்கலாம் அல்லது நாம் நேசித்த நம்முடைய குடும்பத்தின் நபர்களா இருக்கலாம், யாருமே இந்த உலகத்துல நல்லவர்கள் என்று சொல்ல
ஒருவருக்குமே தகுதி கிடையாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களானவர்கள். ஆகையினால் நல்லவர்கள் என்று சொல்ல நம்முடைய ஆண்டவர் ஒருவரே நல்லவர், வேற ஒருவருமே இந்த பூமியிலே நல்லவர். அந்த நல்ல தெய்வத்தை நாம் என்ன பண்ணணும்? நம்பிக்கையாய் கர்த்தரை தம் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அங்கே தாவீது ராஜா சொன்ன வண்ணமாக அவரை மாத்திரமே சார்ந்து கொண்டு அவர் மேல் மாத்திரமே என்ன பண்ண வேண்டும்? நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் யாரையெல்லாம் நம்புகிறோம்? பெற்றோர் இல்லையா? தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்றாங்க? மலை போல நம்புறாங்க. வயதான நாட்களிலே என் பிள்ளை என்னை பாதுகாப்பான், என் பிள்ளை என்னை பார்த்து கொள்வான் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்றாங்க? பெற்றோர் நம்புகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை கவனிக்கிறார்கள் இல்லையா? கடந்த நாட்களில் கூட நம்முடைய இந்திய தேசத்தையே உலுக்கின ஒரு செய்தியில ஒரு தாயார் தன்னுடைய மகனை அழகாய் படிக்க வைத்து வெளிநாட்டில் என்ன பண்றாங்க? என் பிள்ளை இருக்கிறான்னு சொல்லி வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் மகன். இந்த கொரோனா நோய் தொற்று காலங்களிலே கடந்த ஒரு வருடமாக எந்த ஒரு தகவலும் இல்லாத சூழ்நிலையிலே அந்த மகன் கடந்து வரும் பொழுது அந்த தாயார் மரித்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த பாடி அந்த வீட்டுக்குள்ள தன்னுடைய தாயை பிணமாய், அப்போ ஒரு வருஷமா என்ன பண்ணல? பெற்றெடுத்த அந்த பிள்ளை தன் தாயார் எப்படி இருக்கிறாரா, ஒரு உயிரோடு இருக்கிறாரா, நம்ம அந்நிய தேசத்திலே இருக்கிறோமே என்று சொல்லி கொஞ்சம் கூட என்ன பண்ணல? கரிசனையற்ற ஒரு உலகத்திலே நாம் என்ன பண்ணுகிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மனிதர்களுடைய அன்பு. நாம் நேசித்த பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்திலே ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நம்புகிறான், மனைவி தன்னுடைய கணவரை நம்புகிறார், பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை நம்புகிறார்கள், ஏன் உறவினர்கள், நண்பர்கள், தன்னுடைய சகோதரர்கள், இப்படி எல்லாரும் என்ன பண்றோம்? நாம் நம்புகிறோம். ஆனால் நம்புகிற இந்த உலகத்திலே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் எத்தனை பேர் காணப்படுகிறார்கள்? இந்த உலகத்தின் மனிதர்கள் எல்லாரும் என்ன மாயை என்று சொல்லி யார் சொல்லுகிறார்? அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இல்லையா? இங்கே சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் இப்படியாய் சொல்லுகிறார், வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே வேலை செய்கிறான், ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், யார் அதை வாரிக்கொண்டு போவான் என்று அறியாதிருக்கிறான் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன் வாழ்வின் அனுபவத்தை சங்கீதம் 39ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். நீங்க வீட்டில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் நீங்க நேரம் கிடைக்கும் போது இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கள். இவருடைய வாழ்க்கையின் அனுபவம் இன்றைக்கு நம்ம இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக விதமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது இல்லையா? 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த தாவீதின் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் காணப்பட்டது. அவருடைய தகப்பனார் 7 சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த 7 ஆண் பிள்ளைகளை நேசித்தது போல தாவீதை நேசிக்கவில்லை. ஆனால் தாவீது யாரை நம்பினார்? ஆண்டவரை நம்பினார் இல்லையா? அதே போல உடன் பிறந்த சகோதரர்களுடைய அன்பும் என்ன பண்ணவில்லை? அங்கே தாவீதுக்கு கிடைக்கவில்லை. அதே போல அவள் சவுல் ராஜா யுத்தத்தை நடத்தி சகல சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஜெயத்தை உண்டு பண்ணி கோலியாத்தை முறியடித்த தன்னுடைய மருமகன் இல்லையா? அந்த தாவீதை அவர் என்ன பண்ணவில்லை? மரணம் அடையும் வரைக்கும் என்ன பண்ணல? நேசிக்கவே இல்லை. எப்படியாகிலும் அவரை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவரை நேசித்த அவருடைய மனைவி தன் தகப்பனுடைய ராஜ வாழ்க்கையில இருந்து கொண்டு தன் கணவரை என்ன பண்ணுகிறார்? காட்டுக்கு அனுப்பி விடுகிறார். நீ உயிர் தப்பி போய்விடும் என்று சொல்லி தன் கணவரோடு என்ன பண்ணல? அவள் கடந்து போகவில்லை. அதே போல யோனத்தானை எடுத்துக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது யோனத்தானும் தாவீதும் உயிரை போல நேசித்தார்களாம், ஒருவரை ஒருவர். ஆனால் அந்த நேசம் எதோடு இருந்தது? எங்க அப்பா உங்களை கொன்று போட்டுருவாங்க, அதனால் நீங்க எப்படியாவது தப்பித்து போய்விடுங்கள், உங்களுக்கு நான் தகவல் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த அளவுதான் அவங்க இருவருடைய அன்பு கூட என்ன பண்ணது? காணப்பட்டது. இப்படி அதுமை பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்சலோமா இருக்கலாம், தாவீதின் பிள்ளைகளா இருக்கலாம், யாருமே அவருக்கு என்ன பண்ணல? உண்மையாய் இருக்கவில்லை. எல்லாரும் அவரை விட்டு விலகி போனாலும் அவர் யாரை உறுதியாய் பற்றி கொண்டார்? ஆண்டவரை இல்லையா? ஆகையினால் தான் அவர் சொன்னார், நீரே என் நம்பிக்கை இல்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று அன்று யோபு பக்தன் அறிக்கையிட்ட பொழுது ஆண்டவர் என்ன பண்ணினார்? அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அதே போல தாவீது ராஜா எல்லா சூழ்நிலையிலும் மனிதர்களுடைய அன்பு, வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாகவே வேலை செய்கிறான் என்று சொல்லி மனிதர்களுடைய அன்பை பார்த்து அவர் ஏமாந்து போனதினால் தான் அவர் முழுமையாய் யாரை பற்றி கொண்டார்? ஆண்டவரை. ஆகையினால் தான் அவர் சொல்கிறார், என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளிப்பட்டது முதல் நீரே என் நம்பிக்கையாயிருந்தீர் இல்லையா? இன்றைக்கு மனிதர்களை நம்பி பிள்ளைகளை நம்பி ஒருவேளை நாம் ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்த ஆண்டவர் அவர் பரிசுத்தர். யார் நம்மை கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். உலகத்தின் மனிதர்களுடைய அன்பு என்ன பண்ணிவிடும்? அது மாறி போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையினாலும் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நாம் எப்பேற்பட்டவர்களாய் இருந்தாலும் ஒருவேளை நாம் மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்படலாம், மற்றவர்களால் நாம் புறக்கணிக்கப்படலாம்,
மற்றவர்களால் நாம் வேஷமாய் நேசிக்கப்படலாம். ஆனால் நம்மை அழைத்த ஆண்டவர் ஒருபோதும் நம்மை வேஷமாக அவர் நேசிப்பதில்லை. அவர் விருதாவாக நம்மை ஒரு நாளும் என்ன பண்ணவில்லை, நேசிக்கவில்லை. அவர் நேசிக்கிறது போல நாம் அவரை நேசிக்க அவர் நம்மை அழைக்கிறார். இங்கே தாவீது ராஜாவுடைய முழு நம்பிக்கையும் ஆண்டவர் மேல் இருந்தது. ஆகையினால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவரை இப்படியாய் அழைத்தார்கள், தாவீதின் குமாரன். இல்ல, அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஏனென்றால் தாவீதின் நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருந்தது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது. ஆகையினால் தான் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அந்த தாவீதை போல ஆண்டவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், ஏனென்றால் அவன் எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் செய்வான். தன்னுடைய குடும்பம் தன்னை நேசிக்காத போதிலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் ஆண்டவர் அவரை பூரண சமாதானத்தோடு காத்து கொண்டார். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். அவர் கொடுக்கிற அழியாத வாழ்வையும் மீட்பையும் பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாகும். அப்படிப்பட்ட கிருபைகளை சர்வ வல்லமை பொருந்திய நம்முடைய ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். நீரே என் நம்பிக்கை என்ற தலைப்பில் ஆவியானவர் பற்றி பேசினீர். நீரே நம்பிக்கை, எந்துமே நீர் நம்பிக்கையுள்ள தேவன், வேற யாரும் நம்பிக்கை கிடையாது. அது குறித்து கத்தை 15 என் வாயை உங்களால் திறப்பேன், உலக தோட்டம் முதல் அரை போல வெளிக்கட்டு வந்து தீர்க்கத்து அந்த விளக்கெல்லாம் நிறைய கொடுத்து வச்சுருக்கேன். என்னதான் முடியலை, அவ்வளோ விளக்க கொடுத்துருக்கேன். ஆவிக்குரிய விளக்கு மட்டும் இல்லை, ஆசீர்வாதமான விளக்கையும் கொடுத்துருக்கிற எலும்பி பிரகாசி ஒளி வந்து வசனம் இருக்கிறது. அநேக அற்புதங்களை இந்த ஊழியத்திலே செய்ய வந்திருக்கிறார். இது எல்லா நாளுமே அற்புதம், ஒரு நாளில் எல்லா நாளும் அற்புதம். மை கான் ஜீசஸ் மை லார்டு. ஒரு வெள்ளிக்கிழமை சென்னையில் ஒரு பகுதியில் சம்பவம், மடமடனி தண்ணி பயப்படுது உலகெல்லாம். இந்த தண்ணியை நிறுத்தவே முடியாது, கடல் மாதிரி தண்ணி பாயும். அப்படின்னா என்ன நடக்க போகுது பார்த்துக்கிடுங்க. பாம்புகள் நிறைய உலகத்தில் இருக்குது, என்னபடியா பாம்பு. அதெல்லாம் வெட்டி தள்ள போகிறார். கொஞ்சம் நாட்களில் 70 நாட்களில் உலகத்தில் சில சம்பவம் இருக்கும் பார்ப்பீங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போது தாய் இறந்து விடுவாள், அதை பார்ப்பீங்க. ஒரு மணல் சென்னை கடற்கரையில் கலர் மாறப்போகுது, அதையும் பார்த்துக்கிடுங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போது தாய் மறிப்பாள், இதை காட்டுகிறார். வேத வசனம் உலகம் முழுவதும் புறப்பட்டு போகுது, எங்கும் வேத வசனம். ஆவியான சொல்லை காது கேட்கிறவன். ஒரு கழிவறையை சுத்தப்படுவது போல நான் இந்த தேசத்தை சுத்தப்படுத்த போகிறேன். அதை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்படுவார், எப்படி சுத்தமாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நாட்கள் வருது. வைகை நதியில் கூட என்ன கொஞ்சம் நாள் கட்சி ஒரு சம்பவத்தை பார்ப்பீங்க, வைகையில் பார்ப்பீங்க. ஒரு கொடிய காரியம் உலகத்தில் இருக்கும், அதே பார்ப்பீங்க. 4 மாதத்துக்குள்ளே உலகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் கஷ்டங்கள் வரும், இதையும் பார்ப்பீங்க. ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வெண்போகாது. லட்சம் மக்களுக்கு கஷ்டம் இருக்குது ஒரு பகுதியில், அதையும் பார்ப்பீங்க. மிகவும் உதவி சொன்னால் தேவ ஆவியானவர் புறா போல இறங்கி நிரப்புகிறார். சரீர உறுப்புகள் நிறைய பேருக்கு கட்டு போயிருக்கு. அந்த உறுப்பெல்லாம் ஆண்டவர் தொட்டு அற்புதம் செய்ய போகிறார். அற்புதம் செய்ய போகிறார், செய்துவிட்டார். கலைகள் உலகம் முழுக்க கலைகள் பிடுங்க போகிறார். அது எப்படி பிடுங்கணும் அவர் பிடுங்குவார் ஆவியானவர். அதுக்கு தான் வாக்கு கடங்காத பேசத்தோடு அவர் தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஆசீர்வாதத்தை யார் விரும்பினாலும் நான் கொடுப்பேன். இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதம் உங்களை பார்க்குற ஒருவரும் ஊழியத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை தாங்குங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே ஆமே. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை
நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.